தேவ செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் தேவ ஞானம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் ஞானத்தை எதிர்பார்க்கிறார். ஞானம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் ஞானம், இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானாலும் ஞானம். அந்த ஞானத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆதலால் தான் என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம்னு சொன்னா ஞானமாய் நடப்பது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறதே அந்த தேவ ஞானம்தான். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி உலக தோற்றத்திற்கு முன்பே ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நபர் மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைத்து அந்த திட்டம் அல்லது அந்த தரிசனத்தின் பாதையில் அவனை வழி நடத்துகிறார். எதற்காக அப்படி செய்கிறார்? அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்தில் இருப்பதற்காகத்தான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்று சொல்லுகிறது அந்த ஞானத்தில் தான் மறைந்து கிடக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஞானத்தை இழக்கும்போது பரிசுத்தத்தை இழந்து விடுவாய். ஒரு நபரை அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க தெரிந்து கொள்ளுவாரானால் அந்த நபர் மீது ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைப்பார். அந்த தரிசனத்தின் பாதையில் வழி நடத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கென்று ஒரு தேவ ஞானம் உண்டு. தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டம் அல்லது தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதுவும் ஞானத்தினால்தான் முடியும். அந்த ஞானத்தை இழக்கும் போது நீ கர்த்தரை விட்டு போய்விடுவாய். அந்த ஞானத்தை இழக்கும் பொழுது தரிசனத்தை இழந்து விடுவாய். அந்த ஞானத்தை இழக்கும் போது பரலோகத்தை இழந்து விடுவாய்.
அந்த ஞானம் தான் உன்னையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு ஏணியாக இருக்கும். அந்த ஞானம் போகும் பொழுது தேவனோடு கூட உள்ள உறவு போய்விடும். தேவ உறவு போய்விட்டது என்று நமக்கு தெரியவே தெரியாது. வழக்கமான ஜெபம் இருக்கதான் செய்யும், வழக்கமான ஊழியம் இருக்கதான் செய்யும், வழக்கமான வேத வாசிப்பு இருக்கதான் செய்யும். அதனால்தான் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அது ஞானத்தினால் தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்குள் போகிறதற்கென்று அவரோடு கூட இருக்கிறதற்கென்று ஞானத்தை வைத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கு நித்திய காலமாக பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல, அப்படின்னா சூரியனை போல அர்த்தம். ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்களாம். அது பரலோகத்தில் பிரகாசிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 41 முதல் 43 வரை. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல. இதைத்தான் நாம் தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்படி என்றால் நீதிமான்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கென்று ஒரு விசேஷித்த ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் ஒரு பாவியையே மனம் திரும்ப வைத்து பரலோகத்திற்குள் கொண்டு சென்று விடுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி ஞானம் ஒரு நபரை பரலோகத்திற்குள் கொண்டு செல்லுகிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம்
23வது அதிகாரம் 33வது வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 குற்றவாளிகளை சிலுவையில் அறைகிறாங்க. ஏன் அவங்கள சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க? அவங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிப்பாட்டியிருக்கிறாங்க. 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நல்லா கவனிங்க. அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த 2 கல்லர்களுமே காது கொடுத்து கேட்கும்படியாகத்தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அத ஞானவான் புரிந்து கொள்ளுவான். நல்லா கவனிங்க. என் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை கதறல, ஞானமுள்ளவன் மட்டும் புரிந்து கொள்ளுவான். அதனால் தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான் 47வது வசனத்தில், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நல்லா கவனிங்க. 100க்கு அதிபதி அந்த சிலுவையின் வார்த்தையை கேட்டுதான் இவர் மெய்யாகவே நீதிபரனாய் இருந்தார். அப்படின்னா அந்த 2 கல்லன்லயும் ஒருத்தன் அதை நம்புனா இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அதுதான் ஞானம். நல்லா கவனிங்க. 2 பேரும் தான் சிலுவையில் இருக்கிறான். எப்படி ஞானம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிறதுங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:39வது வசனத்தில் இருந்து, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நல்ல கவனிங்க. எப்படி இவனுக்குள்ள இந்த தேவ பயம் வந்திருக்க வேண்டும்? தெய்வ பயம் இல்லாம பாவம் செய்ததுனால தானே ஐயா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். The wisdom of God will help you to understand the truth. எது உண்மைங்கிறத அந்த ஞானம் தெரியப்படுத்தும். அவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்த தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். Confessing a sin. நான் செய்கிறது பாவம்னு ஞானம் இருந்தா மட்டும்தான் உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. ஞானம் இல்லாதவன்ட்டு போய் நீ பாவம் செய்தன்னு சொன்னேன்னா உன்னை அடிச்சிருவான். எனக்கு சொல்ல வந்துட்டியான்னு நல்லா கவனிக்க வேண்டும். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பாவி, he was confessing his sin. எப்படி அறிக்கையிடுகிறான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். வாசிப்போம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, அவர் எதையும் செய்யலையா. அந்த 100க்கு அதிபதிய மாதிரி, பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. அந்த ஒரே வார்த்தை இயேசுவை யார் என்பதை அவனுக்குள் புரிய வைத்தது. ஏன் மற்றவனால புரிந்து கொள்ள முடியல? பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஞானம் போயிட்டுனா நீ பரலோகத்தை இழந்துருவ. இப்போ இந்த wisdom, so far it has confessed his sin. இதுவரை அவன் செய்த பாவத்தை அறிக்கை செய்ய வைத்தது. அதே ஞானம் பரலோகத்திற்குள் நுழைகிறதற்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிப்போம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ராஜ்யத்தில் வரும் அவன் இவர் மூலமா தாயா அந்த பரலோகத்துக்கு போக முடியுங்கிறத அவன் தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன நினைச்சுக்கிடுங்க, ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு தான் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவனை பரதீசிக்கு கூட்டி சென்று அங்கிருந்து பரலோகத்துக்கு போகும்போதும் கூட்டி சென்று விடுவார். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் பரதீசில் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அந்த ஞானம் தான் it will perfectly lead you to heaven. ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற எவருக்கும் நீதி உண்டாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. பியூட்டிஃபுல் ஐயா. சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தின் மூலம் உண்டாகிற ஆக்கினை அல்லது தண்டனையில் இருந்து அவனை விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். He is the end. அதுக்கு மேல யாராலையும் முடியாது. அதை அறிந்துட்டு தான் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திருக்கலாம் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. சகையு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் இயேசு சொன்னார். அந்த சகைவுக்குள்ள ஒரு எண்ணம், அந்த இயேசு எப்படிப்பட்டவர் கேள்விப்பட்டிருக்கான ஒழிய பார்த்ததே இல்லை. அவன் ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினானே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதுதான் wisdom. தாழ்மையுள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார்னு.
யாவும் ஓடி போய், அவன் அரசாங்க அதிகாரி, அவன் பெரிய பணக்காரன், அவன் ஐஸ்வர்யத்தையோ அவனுடைய அந்தஸ்தையோ அவனுடைய அரசாங்க பதவியையோ பார்க்காம தன்னை தாழ்த்தி அந்த காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தானே, அது விஸ்டம். அது விஸ்டம். உன்னை நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ தாழ்த்துகிறியோ, உன்னை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ வெறுமையாக்குகிறியோ, உன்னை அறியாமலேயே பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் உனக்குள் வர ஆரம்பிக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். இயேசு அங்க வந்து நின்னுட்டு, சகையுவே இறங்கி வா, நான் வீட்டில் வந்து தங்கணுங்கிறாரு. உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாரா? என்னை பார்க்க அவளோடு ஓடி வந்தையே, நீ இறங்கி வான்னு சொன்னாரா? He simply called by his name. யாருன்னு தெரியாது, எவனே தெரியாது, எங்கிருந்து வந்தவனே தெரியாது. அவன் பேரை இவர் சொல்றாருன்னா, இவர் தேவகுமாரனா இருப்போ தான் இருக்கணுங்கிறத புரிந்தான் பாருங்க. அதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். அவன் உடனே இறங்கி அவரை கூட்டிட்டு போறான் மகிழ்ச்சியோடு. 6வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. லூக்கா 19 மகிழ்ச்சியோடு போகிறான். அவன் இருதயத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். அவன் உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை இலைக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்த நாளத்தினைய திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. விஸ்டம். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொன்னாரே, ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணது. லூக்கா 19:7 ஒரு பாவியான மனுஷன் கூட போறாரு. அதெல்லாம் அவன் காதுல விழல. அதுதான் ஞானம். ஞானம் தீமைக்கு செவி கொடுக்காது. அதை அவன் கண்டுகிடல. லூக்கா 19வது அதிகாரம் 8 முதல் 10 வாசிப்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். This is not only compensation but also reconciliation with God. இது செய்த தவறு ஈடுகட்டுறது மாத்திரமல்ல, செய்த தவறுக்காக பரிகாரம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை தேவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க.
இந்த விஸ்டம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? அவனை கூட்டிட்டு தான் போகிறாரு. இன்னும் அவன் வீட்டுக்கும் போகல, அவன் இருதயத்துக்குள்ளே வரல. அவனோடு கூட போய்கொண்டுதான் இருக்கிறான். On the way, how could it be possible to confess like that? His humility, அந்த தாழ்மை, அந்த தாழ்மை. நல்லா கவனிங்க. அவனை தாழ்த்தி மேலே ஏறினானே. அரசாங்க அதிகாரிகள் பார்த்தா என்ன நினைப்பான்? இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டான்னு நினைப்பானே. அது சட்டம் பண்ணல. பார்க்கிறவெல்லாம் அற்பமா பேசுவானே, அதை நினைக்கல. He never bothered about the world. He never bothered about the criticism. He never bothered about his wealth or his position in the government. The only thirst in his heart is only to see Jesus. யார் அவர்? அவர் எப்படிப்பட்டவர்? மூணாவது வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எப்படிப்பட்டவர் அர்த்தம் என்ன? ஏன் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான்? He has a thirst. He has a thirst to see Jesus. அவர் மீது தாகம், அவர் மீது தாகம். ஆகவே தன்னையே எவன் என்ன நினைச்சாலும் சரி அர்ப்பணிக்கிறான், தாழ்த்துகிறான், மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. இவனு ஆபிரகாமுடைய குமாரன் சொன்னாரே. அப்ப ஆபிரகாமுடைய குமாரன் சொல்றது யாரு? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்குள் இவன் வருகிறான். ஐயா, யாருனே தெரியாத தேவனை விசுவாசித்து ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானே. அப்ப இவனை குறித்து என் இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு வந்த நோக்கம், இந்த உலகத்தில் வந்த நோக்கம் இவன் வாழ்க்கையில நிறைவேறிடுச்சு. அவன் மரிச்சிட்டான பரலோகத்தில் தான் இருப்பான். அப்ப இந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்காக ஒரு ஞானம் உண்டு. இரண்டாவது, தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம்
3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நட்சத்திரத்தை மாதிரி பிரகாசிப்பாங்களாம் பரலோகத்துல. What does it mean? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறோம் என்றால் பாவியை மனம் திரும்ப வைக்கிறவர்கள் அல்லது ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவர்கள். அதற்கென்று ஞானம் உண்டு. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் அவன் பேருக்கும் புகழுக்கும் ஆதாயப்படுத்த மாட்டான். பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னு ஆதாயப்படுத்துறான். அதனால அவனை வேதம் ஞானவான் என்று சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதி. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன். நல்லா கவனிக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறியோ உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறதற்கென்று ஒரு விசேஷித்த ஞானம் உண்டு. எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த ஞானத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருந்தார். ஆயிரக்கணக்கான பேரை அந்த ஞானத்தினால ஆதாயப்படுத்தினவன். இருள வாழ்ந்தவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவன். அவனே அவனை குறித்து சொல்லுகிறான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, முன்னே நானும் நஸ்தனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்போது ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 15:16. அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஒரு ஊழிய அழைப்புக்குள் கொண்டு வருகிறார்.
அந்த அழைப்பை பெற்ற உடனேயே அவனுக்குள் அந்த ஞானம் வருகிறது. ஆத்மாவை சும்மெல்லாம் ஆதாயப்படுத்திட முடியாது. அந்த ஆத்மாவை குறித்த பாரத்தை இருதயத்துக்குள் கொண்டு வருகிறதா ஞானம். பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவன் ரோமரின் சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் ஆத்தும பாரம். முதல்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ஞானம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாய் இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லா சபைகளையும் குறித்து இருக்கிற கவலை. அந்த ஞானம் இருந்தாதான் அந்த ஆத்தும பாரம் வரும். அந்த ஞானம் இருந்தாதான் ஆத்மாக்காக தன் அர்ப்பணிக்க சொல்லும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்றுதானே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆத்தும ஆதாயத்தை பண்ணின பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் பாடுகள்ல போயிருக்கிறேங்கிறான். என் ஓட்டத்தை பாதியில விட்டுட்டு போகல. என் ஓட்டத்தை, என் துன்பத்தை கண்டு, எனக்கு வந்த நிந்தனைகள் அவமானத்தை கண்டு நான் பாதியில் விட்டுட்டு போகல. என் ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அதுதான் ஞானம். நீ ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டியா? அவங்கள மேலே கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் நீ அவங்களுக்காக மாறுபடணும். பாதியில் போக முடியாது. பாதியில் போகிறவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அங்க பரலோகத்துல நட்சத்திரங்களை மாதிரி பிரகாசிக்க முடியாது. அநேக நேரங்கள்ல உன்னை தேவன் வைத்த இடத்துல இருந்து சாதாரணமா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். சாதாரணமா தூக்கிடுவான். ஞானம் மட்டும் போயிட்டுனா நீ செய்கிறது தப்புன்னு 100% உனக்கு தெரியவே தெரியாது. யாரு சொன்னாலும் அது உனக்கு ஏறவும் ஏறாது. இட் இஸ் பிபிலிக்கல். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
தேவன் நம் மீது ஒரு திட்டம், தரிசனம் வச்சிருக்கிறாரா? அந்த தரிசனம் நிறைவேறணுமா? ஞானம் வேண்டும். நல்ல கவனிங்க. It's not easy going towards the vision of God according to His will. Only the wisdom will take you in the right path. அதான் சொல்லிக் கொடுக்கும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. படிக்கலைங்க அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகல, ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். 17 வயசுல அவன் ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் மீது வைத்திருக்கிற திட்டம், அவன் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலம் காட்டுகிறார். 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம்? 6வது 7வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்டு சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்பை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு அவன் மீது ஒரு திட்டம் அல்லது அவன் மீது ஒரு தரிசனம் வைத்து அந்த திட்டம் அல்லது தரிசனத்தை சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு காட்டுகிறார். எப்பொழுதுமே தேவன் உன் மீது ஒரு திட்டம் வைக்கிறாரா, உன் மீது ஒரு தரிசனம் வைக்கிறாரா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அதை நிறைவேற விடவே மாட்டான். அதுல உன் பரலோக வாழ்க்கை இருக்கிறது. அதுல தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அதுல தேவன் உன் மீது வைத்த கட்டளை இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிறாரா? பிசாசு அவ்வளவு ஈஸியாக பரலோகம் போக விட்டுற மாட்டான், போராடுவான். அவனை ஜெயிக்கதான் தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை கேட்கிறாரு. உன்னை தப்பு செய்ய வச்சு ஆண்டவரிடத்துல போய் உன்னை குற்றப்படுத்தி நிற்பான். எப்பொழுதுமே we need to understand the importance of wisdom of God. பிசாசினுடைய தந்திரம் நீ தெரிந்து கொள்ளப்பட்டியா, உன்னை எப்படி குற்றப்படுத்தலாம், அந்த பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கிறதற்கு தான் உனக்கு ஞானத்தை கேட்கிறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஓ நிமித்தம் ஆண்டவரிடத்தில் போய் கைதட்டி சிரிப்பான்.
உன் நிமித்தம் ஆண்டவரிடத்துல கைதட்டி சிரிப்பான். நீ வைத்த தரிசனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் பார்த்தீரா. எந்த குற்றமுமே செய்யாத யோபுவுக்கே அவங்க போய் நிற்கிறான்னா மற்றவங்க எல்லாம் ஏமாத்துறான். நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அதனால தான் உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என் இருதயம் என்னில் மகிழுங்கிறாரு. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த சொப்பனத்தை பார்த்த அன்னையில இருந்து போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? எங்கள் மீது துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் பகையை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க, பிசாசு அவ்வளவு ஈஸியா நீ நல்லா இருக்க விட்டுற மாட்டான். 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர்கள் பொறாமை. எப்பொழுதுமே கர்த்தர் உன்னை உயர்த்த 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 நீ அதிக பொறாமையை சந்திக்க வேண்டியிருக்கும். மென்டல் டார்ச்சரை கொடுக்க வைப்பான். அவ்வளோ ஈஸியா இந்த சொப்பனை நிறைவேற விட்டுற மாட்டான். இட்ஸ் ஃப்ரம் த லார்ட், இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். நீ அதையெல்லாம் சட்டம் பண்ணாம நீ போனீன்னா கர்த்தர் கூட இருப்பாரு. 18ல இருந்து 20 வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனா எப்படி முடியும்? அவ்வளவு ஈஸியா நடக்க விட்டுற மாட்டான். உன்னை குறித்து திட்டம் தரிசனம் வைக்கிறாரா? அவ்வளவு ஈஸியா நடக்க விட மாட்டான். போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தைகள் உண்டு, ஹியூமிலியேஷன் உண்டு. ஹியூமிலியேஷன்னா உன்னை சிறுமைப்படுத்துவார்கள். எல்லா பாதையிலையும் பவுல் போனவன் தான். அவனை கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு சொல்லி கூட போட்டு போனானுங்க. அதனாலதான் நல்ல போராட்டத்தை போறான்னு சொல்றான். அப்ப யோசேப்பு மீது தேவன் அப்படி ஒரு திட்டம் வைக்கும் பொழுது அவனை கொன்றுவான். அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. குழியில தூக்கி போடுறானுங்க. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். நிம்மதியா இருந்திருப்பானுங்க, நிம்மதியா இருந்திருப்பானுங்க. போயிட்டான், இனி வர மாட்டான்.
நல்லா கவனிங்க. நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருந்தீன்னா உன் தரிசனத்தை எவராலையும் மூட முடியாது. எந்த பிசாசாலையும் மூட முடியாது. 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவனை போத்திபாருங்கிற இடத்துக்கு வைத்துட்டாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2 4 வரை கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல கவனிங்க. அவன் சோர்ந்து போகல. அவனை குறித்து வைத்த திட்டம் தரிசனத்தில் உறுதியா இருக்கிறான். அந்த திட்டம் தரிசனத்தை விட்டு அவன் வெளியே வரல. How he dealt all the situations with the wisdom of God. அதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தரிசனத்தின் பாதையில தேவன் கொண்டு செல்லுகிறதற்கு முன்பாக ஏற்படுகிற போராட்டங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தரிசனத்தின் பாதையில வந்ததுக்கு அப்புறம் போராட்டம் உண்டு, அது வேற. இவன் தரிசனத்துக்குள்ள அவன் வரவே இல்லை. அந்த தரிசனத்தின் பாதையில் உள்ள போராட்டங்கள் வருகிறதற்கு முன்பாக கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறான் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் அவனுடைய எஜமான் அறிந்து அவனை அவன் வீட்டுக்கே தலைவனாய் வைத்து எல்லா காரியத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறான். அந்த இடத்துல அவனை நாசமாக்கக்கூடிய பிரச்சனையில பிசாசு கொண்டு போகிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். This is called wisdom of God. இந்த ஞானம் அவனுக்குள்ள எப்படி வருது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால தரிசனத்தின் பாதையில் வந்த எல்லா போராட்டம் சாதாரணமா ஓவர்லுக் பண்றான். அவன் சொன்ன வார்த்தை ஞானம். எப்படி அதுல இருந்து தப்பு வைக்கிறான், அதுவும் விஷ்டம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அதுதான் என் ஞானம். அவன் உணர்ச்சி இல்லாதவன் இல்லை, அவன் வாலிபன்.
நல்லா கவனிங்க. அவன் வாலிபன், பாவம் தேடி வந்தே ஓடுறான்னா ஞானம். தாவீதை நோக்கி பாவம் தேடி வரல, தாவீது பாவத்தை தேடி ஓடணும் ஐயா, ஞானத்தை இழந்து. That's the wisdom of God. கர்த்தர் கூட இருந்தாரு. 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில கர்த்தர் கூட இருக்கிறாரியா. அவன் தரிசனத்தை விட்டு போகல. அந்த போராட்டத்தை கண்டு அவன் சோர்ந்து போகல. அவன் இருதயத்துக்குள்ள இருந்த நம்பிக்கை, நிச்சயமாய் சொப்பனம் நிறைவேறும். அந்த தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறணும்னா ஞானம் வேணும்னு சொன்னேன். அவன் ஞானத்துல தான் டாப்புக்கு வருவான். இப்ப ஞானத்தினால பாவத்தை ஜெயித்தான். உனக்கு ஞானம் இருந்துச்சுன்னா 100% நீ பாவம் செய்ய முடியாது. நான் திட்டமா சொல்லுகிறேன். அந்த ஞானம் உனக்கு இருந்ததுன்னா எந்த இச்சையும் உன்னை அடிமைப்படுத்தவே முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப அவன் ஞானத்துல தரிசனத்துக்குள்ள போயிடுவான். என்ன சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த சொப்பனம் ஞானத்தினால் நிறைவேறும். அது யாகமம் 41வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே ஞானவானுடைய ரிப்ளையை தலையாட்டிட மாட்டான். அவன் சொன்ன உடனேயே அந்த புகழ்ச்சியை எடுத்துட மாட்டான். அவன் தான் ஞானவான். ஏன் இயேசு என்ன நல்லவன் சொன்ன, என் பிதாவை தவிர நல்ல ஒருவன் இல்லையே சொல்ற, அது ஞானம். இவன் சொல்றான், யோசேப்பே நீ ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கண்ட அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்கிறான். என்ன பதில் சொல்லுகிறான் வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல. பியூட்டிஃபுல் ரிப்ளை. அது விஸ்டம் ஐயா, அது விஸ்டம். அப்படியா? உங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டான். அந்த மகிமைய, அந்த புகழ்ச்சிய தனக்கு எடுத்துக்கொள்ளாதவன் தான் ஞானவான். வாசிப்போம். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு வருவாராக. அங்கிருந்து ஐயா வரணும். அவர் சொன்னதான் எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியும். அவர் சொல்லலைன்னா எனக்கு சொல்ல தெரியாதுயா. 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை தேவன் காண்பித்திருக்கிறார். It's from the Lord.
32 இருந்து 36. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி. நல்லா கவனிங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுங்கிறது வரன்கள்ல ஒன்று. இட்ஸ் நாட் விஸ்டம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுடைய வரன்கள்ல ஒன்று. ஆனா அதுக்கு விளக்கம் சொல்றாங்களே, அது ஞானம். அந்த ஞானம் எனக்கு சொல்லுது, நீ விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. எல்லாத்தையும் இப்படிதே வாங்கி வச்சது. ஒரு பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது. ஆலோசனை கொடுக்கிறானே, விஸ்டம். அதை கொடுக்கலைன்னா தேவ தரிசனத்துக்குள்ள போக முடியாது. அவர் வைத்த தரிசனத்துக்குள்ள உன்னை கொண்டு போகணும்னா அந்த ஞானம்தான். ஞானத்தை இழந்துட்டீங்க, நீ தரிசனத்தையும் திட்டத்தையும் எல்லாத்தையும் இழந்துருவ. It will never come again. வாசிப்போம். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அடிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து முடிச்சிட்டான். This is called the wisdom of God. 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். என்னது? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருத்தன் உண்டா? ஒருத்தனுக்குள்ள கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஞானம் செயல்படும். உன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டாருங்கிறது ஞானம் காட்டிடுறான். அந்த ஞானம் இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்காங்க நிரூபிக்க. வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஞானம்தான் அவன் கண்ட சொப்பனத்துக்குள்ள கொண்டு போச்சு. அந்த ஞானம்தான் அந்த தரிசனம் நிறைவேற வச்சது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். யோசேப்புக்கு தேவன் வைத்த திட்டம், தரிசனம், சொப்பனம் நிறைவேறியது. எந்த சகோதரர்கள் உன் சொப்பனம் நிறைவேறிடுமா பார்ப்போன்னு சொல்லி வித்து போட்டானுங்களோ, அதே சகோதரர் சொப்பனத்தின்படியே வந்து காலில் விழுந்து கிடக்காங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தா, அவர் உன் கூட இருக்கிறாங்கிறத
நிரூபிக்கிறது தான் ஞானம். இயேசுவையும் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒரு திட்டத்தோடு தரிசனத்தோடு அனுப்புறாரு. அந்த திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு தான் விபச்சாரியை அவர் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி யோவான் 8 மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்படணும் என்ன சொல்லுகிறேன்? தேவன் அனுப்பின நோக்கம் நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக, தேவன் அனுப்பின திட்டம் நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணம், அந்த கட்டளை அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான் அது மறைகிறது. அந்த கட்டளை இப்போ இருக்கு. அந்த கட்டளைப்படி அவள் கல்லெறியப்படணும். அவள் கல்லெறிஞ்சு செத்துட்டான இயேசு அந்த நோக்கம் நிறைவேறாது. அவள் உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லெறி. இனி அவளையும் பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, போ, இனி பாவம் செய்யாத. விஸ்டம் விஸ்டம். லுக்கா 20வது அதிகாரத்தில் 20லேருந்து 26 வரைக்கும் வாசிங்கன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? ஏன்? அதை வச்சு அவர் குற்றவாளியாய் சிறையில் அறிவிக்கிறதுக்கு. ஒரு காயினை கொண்டு வா, இந்த மேலெழுத்து சிறுபூமி யாருது? ராயனுடையது. ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்க. எல்லா வகையிலும் இயேசுவை ஊழியம் செய்ய உடல. வியாதியஸ்தரை சுகப்படுத்தினா அதுலேயும் குற்றப்படுத்தினாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். எதுக்குத்தாலும் குற்றப்பட உட்கார்ந்தா குற்றம், எந்திரிச்சா குற்றம். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவ சுகமாயிட்டான்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படல. வாசிப்போம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, இந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சாத்தான் 18 வருஷம் கட்டி வச்சிருந்தான். அவள் இந்த ஓய்வு நாள் அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? வாசிப்போம். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போனார்கள். அப்படின்னா இயேசு எப்படி இதையெல்லாம் சமாளிச்சுட்டு வந்தாரு? கொலோசேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கருமையான தேவஜனமே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஞானத்தை எதிர்பார்ப்பார்.
நல்லா கவனிங்க. நீ ஞானத்தை இழந்துட்டியா? தரிசனத்தை இழந்து விடுவாய். நீ ஞானத்தை இழந்துட்டியா? தேவனுடைய உறவை இழந்து விடுவாய். ஞானத்தை இழந்துட்டியா? பரிசுத்தத்தை இழந்து விடுவாய். ஞானத்தை இழந்துட்டியா? பரலோகத்தை இழந்து விடுவாய். அல்லேலூயா.